காணப்பட்டார்கள். இதுவே கிறிஸ்துவை சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தையாக அவர்கள் எவ்வளவு பெரிதான காரியங்கள் அந்த இடத்தில் அவர்கள் செய்தார்கள் என்று சற்று நினைத்து பாருங்கள். இந்த காரியத்தை உணர்ந்துதான் 2005 வருஷம் இந்திய அரசாங்கத்தால் சிவில் விருதான பத்மஸ்ரீ விருது அந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய கருணை உள்ளத்தை பார்த்து, அவருடைய சமூக சேவைகளை பார்த்து இந்திய அரசாங்கமே அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து அவர்களை கௌரவித்தார்கள். தேவ ஜனமே, இந்த நாளிலேயும் நாமளும் மன்னிக்கிற குணமுடையவர்களாய் இருந்தால் ஒரு தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதத்தை நாமளும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் சற்று மறந்து போகாதீர்கள். நிச்சயமாகவே நாம் மன்னிக்கிற குணமுடையவர்களாய் இருந்தால் நம்மளுடைய தப்பிதங்களையும் நம்மளுடைய பரமபிதா மன்னிப்பார் என்பதில் கடுகளவும் சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். நாம் மன்னிக்காத பட்சத்தில் நமக்கு வருகிற ஆக்கினையை ஒரு சில வசனங்களின் மூலமாய் நான் உங்களுக்கு காட்டித்தர முடியும். நாம் மன்னிக்காத பட்சத்தில் நமக்கு